துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் Thank you, Jesus. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, தேற்ற தெய்வமே, அவர் தேற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஊற்று தண்ணீரே, ஒன்று கூடி நாளிலே பரிசுத்த ஆவியர் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருக்கிறார். இந்த நாளிலே கூட தேவனை வார்த்தைக்கு நம்ம ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ள இந்த நாளிலே ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே போற்றுகிறோம். தேங்க்யூ லார்ட். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you.
இந்த வார்த்தை விசேஷமாக பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். ஏன் அச்சாரமாக கொடுத்திருக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் தெழுதலுக்கு ஒரு அட்வான்ஸ், அதனுடைய உயிர் தெழுதலுக்கு நம்ம ஒரு கேரண்டியாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ரோம புஸ்தகத்தில் வாசிக்கிறது 8ஆம் அதிகாரத்தில் இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் நம்மளையும் உயிர்ப்பிக்க செய்வார். அது ஆவியான உயிர்ப்பித்த ஆவியான நமக்குள்ள இருக்கும் போது நம்மளும் உயிர்ப்பிப்பார் என்று இதோ அவர் உயிர்ப்பிக்க செய்வார். ஆகியான இந்த நாளில உயிர்த்தெழுந்த நாளைக்கு முன்னாடி நாம் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் உயிர்த்தெழுதல் உண்டு. மரணம் என்பது முடிவல்ல. மரணம் என்பது மனித வாழ்க்கைக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. மறிக்காமல் உயிர்த்தெழுதல பங்கு பெற முடியாது. மரணம் ரொம்ப முக்கியம். ஆனால் மரணத்தின் பிற்பாடு வாழ்க்கை இல்லை என்பது குறித்து யோசிக்கிறது மிகவும் தவறு. கிறிஸ்தவர்களுக்கு அதை இயேசு ஏற்படுத்தி அவர் முதல் பலனாக உயிர்த்தெழுந்திருக்கான் பேரும் போதிக்கிறேன். அந்த விசுவாசத்தை நம்ம உறுதியா இருக்கும் போது கண்டிப்பா நம்ம பங்கு அடைவது குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது வார்த்தை ரொம்ப விசேஷமா கொலோசியர் புஸ்தகத்தில் சொல்வதை இதை சொல்லுகிறார். நாளில கூட கர்த்தருக்கு நன்றி பாடல். உன்னை நம்பி வந்த ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த தேவனை நம்பி வந்த ஒருவரையும் அவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு விட மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ள விசேஷமா இருக்கு. இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு விட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் ஏதாவது கைவிடாத தேவனாக இருக்கிறார். அவரை கருத்தை பிடித்து கண்டிப்பா நடத்துவார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். நாளில் ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாமா? தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படவில்லை. உன் தயவு என்ன கைவிடவில்லை. தேங்க்யூ லார்ட். Yeah.
விசுவாசம் வாழ்க்கையில உறுதியாக இருக்கட்டும். சூழ்நிலையில் எப்படி மாறினாலும் வேதம் போதிக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் God doesn't change. சூழ்நிலைக்கு தக்கதாக நம்ம ஆண்டவரை மாறக்கூடிய ஆண்டவர் இல்லை. அவர் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். thank you Lord. நான் என் மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஒன்று கூடி இந்த பாடல் உற்சாகத்தில் பாடலாம். thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாக அவரால் நம்ம பாடல்களை சுமந்து கொண்டார் என்று வேதம் போதிக்கிறது. நம்ம நோய்கள் அவரை எடுத்துக்கொண்டார், நமக்கு உண்டான ஆக்கியத்திற்கு அவரை எடுத்துக்கொண்டாரு, நமக்கு உண்டான சமாதானத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார். இந்த நாளில இத அர்த்தமுள்ள ஒரு பாடல், அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையோடு நம்ம நாளில இந்த ஆராதனையை பங்கு கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Sarva
அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சுட்டார். இன்றைக்கு நம்ம அந்த சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்வது கிடையாது. அந்த சுகத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுகம் நம்மளுடையது. இயேசு அந்த சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மித்தமாக விலை கிரைத்து செய்து முடிச்சுட்டார். எந்த விலை கிரைத்து கொடுத்தாரு? நமக்கு வியாதி எப்படி வந்துச்சு? பாவத்து மித்தமா வியாதி வந்துச்சு. இப்ப அந்த பாவத்துக்கு தேவன் நிவர்த்தி செய்து முடிச்சுட்டார். இனி பாவம் நம்ம ஆண்டு கொள்ளாத மாதிரி, பாவத்தினால் ஒரு வியாதி நம்மளை மேற்கொள்ளாத மாதிரி தேவன் அதுக்கு எல்லாவற்றையும் பரிகாரத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாரு. இப்போ நமக்கு விசேஷமாக வேதம் போதிக்கிறது, தேவன் நமக்கு இயேசுடைய தழும்புகளால் சுகத்தை தேவன் ஏற்படுத்தி வச்சுட்டார். இன்னைக்கு யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த சுகத்தை அனுபவிக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் சுகவீனம் இல்லாத வாழ்வதை காட்டும் சுகத்துடன் வாழ தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இது ஒரு நிவாரணம். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகதான் வேதம் போதிக்கிற இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்று வேதம் போதிக்கிறது. அவர் குருடரை கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவர். என்ன இந்த பாடல் ஒன்று கூடி பாடலாம். அவர் நல்லவர். ஆகிய நம்ம யோசிக்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க, இயேசு நல்லவர்னு சொன்னால அது எப்படி நல்லவர்னு சொல்றீங்க? அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அது நல்லவரை கொடுத்து அவர் வெளிப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. ஜீவனை கொடுத்துருக்காரு. அவர் ஜீவனே கொடுத்திருக்குது. அவர் தன்னுடைய ஜீவனே கொடுத்திருக்கிறது அல்லாமல் உங்களுக்கு வேற என்ன கொடுக்காம இருக்க முடியும். ஜீவனே அவர்களுக்காக கொடுத்திருக்காரு. இது எல்லாமே அவர்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காரு. தேங்க்யூ லார்ட்.